நேயர்களே, ஜெசிலியா பிரேயர் பேண்ட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையாலே இந்த திங்கட்கிழமையில இருந்து அநேக காரியங்களுக்காக ஒவ்வொரு தலைப்பிலே ஒரு பிரத்யேக தினத்தை நாம் தெரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் இந்நாட்களிலே நமக்கு அனுக்கிரகம் செய்து வருகிறார். இந்த தினத்திலே விசேஷமான ஒரு ஜெபம். இந்த தினத்திலே உலகளாவியாக காணப்படுகிற அநேக பெண்களுக்காக, வாலிப பெண்களுக்காக, சிறுமி பெண்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தந்திருளும்படியாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அநேகர், நீங்கள் பெண்கள் இந்த மீட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக அல்லட்ட உங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பெண்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிங்க. அது வந்து மிகவும் எனது முக்கியம். ஏனால் ஜெபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மைய காரியமாக தேவன் வைத்திருக்கிறார். ஏனால் மனிதனோ மற்றவர்களோ நமக்கு உதவி செய்வதை விட அவர்கள் உதவி செய்வார்கள். ஒரு முறை நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா இறைவனிடத்திலே நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளே, நம்மளுடைய கஷ்டங்களே, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம அவரிடத்திலே ஜெபத்திலே நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது, எவ்வளவோ காரியங்கள் கர்த்தர் வந்து நமக்கு அனுகூலமாக்கி இருக்கிறதை நம்ம அனைவரும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்ம வந்து அதை பார்க்க முடிகிறது. அதனால கண்டிப்பாக நம்ம வந்து ஜெபிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது நான் வந்து ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஜெபித்து ஜெசிலியா பிரேயர் பேண்ட் மூலமாக இந்த விமென்ஸ் பிரேயர் மீட்டை நான் ஆரம்பிக்க கர்த்தருக்குள் நான் தீர்மானித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை என்று ஆண்டவரே, இரவு 8:30 மணி அளவுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஜெசிலியா பிரேயர் பேண்ட் மூலமாக அநேக பெண்களுக்காக, பெண்களாக நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீதாமே மனிதனை படைத்து ஆண்டவரே, மனிதன் ஆண்டவரே தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஏற்ற துணையாக ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. ஏவாளை எல்லா ஜீவ ராசிகளுக்கு ஆண்டவரே தாயாக நீர்தாமே அவங்களை ஆண்டவரே படைச்சீர் ஆண்டவரே. அதுல இருந்து ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அநேக பெண்களை ஆண்டவரே பூமியில ஆண்டவரே வெவ்வேறு இடங்கள்ல அவர்கள் பிறந்து வளர்ந்து ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் எல்லாருடைய காரியங்கள் உமக்கு ஆண்டவரே தெரியும். புதிய ஏற்பாடுல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீர் மேசியாவாக இந்த பூமியில அவதரித்த போது நீர் எவ்வளவோ பெண்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீதாமே அவர்களை ஆதரித்த தேவன் ஆண்டவரே. அவர்களை அன்பு கூர்ந்த தேவன். அவருடைய கஷ்டங்கள்ல இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் ஆண்டவரே. பெண்களை ஆண்டவரே கனப்படுத்துகிற ஒரு இறைவனை நாங்கள் வணங்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்து வருகிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு காட்டின ஆண்டவரே அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக உம்மிடத்துல நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கத்தக்கதாக ஜெப வாஞ்சையை அதிகமாக பெண்களாக எங்களுக்கு தந்திருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தினால் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கட்டுகிறவர்களாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் உண்டாகிற எல்லா விதமான தடைகளை ஆண்டவரே நாங்கள் முறியடிக்கத்தக்கதான இப்படிப்பட்ட ஜெப ஆயுதத்தை நீர் எங்களுக்கு கையிலே கொடுத்தபடினால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வர்ச்சுவல் மீட்டாக மட்டுமல்ல ஆண்டவரே தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் எங்களுடைய குடும்ப ஜெபங்களுக்கு அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய இல்லற வாழ்க்கை கட்டத்தக்கதாக எங்களுடைய அக்கமெடிக் லைஃபை ஆண்டவரே நீதாமே ஆசீர்வதிக்க முடியாக, எங்களுடைய ஊழியங்களை நீதாமே ஆசீர்வதிக்க முடியாக இந்த வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து நீதாமே நாங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் தாமே எங்களை வழிநடத்த முடியாக கேட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, உங்க எல்லோருக்குமே தெரியும் நம்மளுடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து எவ்வளவு வந்து பெண்களை ஆதரிச்சாரு, எவ்வளவு பெண்களை அவர் வந்து கனப்படுத்தினார். இறைவனுடைய அந்த பட்டியலை நம்ம வந்து பார்த்தோம் என்றால் அவருடைய ஜெனியாலஜில ஒரு 3, 4 பெண்கள் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த பெண்கள் அவங்க வந்து யூதர் குலத்துல இல்லாதவங்கள ஆண்டவர் வந்து இந்த பட்டியல்ல ஆண்டவர் வந்து சேர்த்து, தேவன் அவர் வந்து யூதர்களுக்கு மற்றும் தேவன் அல்ல. இந்த உலகத்திலே உள்ள எந்த ஜாதியாரும், எந்த இனத்தாரும், எந்த பாஷையாரும், எந்த ஜெண்டரையும் கர்த்தர் வந்து அவர் நேசிக்கிறார். அவர்களை ஆதரிக்கிறார். அவர் நம்மளிடத்துல விரும்புகிறது என்னென்றால், நம்ம அவரிடத்துல பக்தியாக இருக்கணும். நம்ம அவரிடத்துல தேடணும். நம்மளுடைய கஷ்டங்கள அவரிடத்துல சொல்ல வேண்டும் என்று இறைவன் வந்து வாஞ்சிக்கிறார். அவருடைய அந்த வாஞ்சையை, அவருடைய விருப்பத்தை, அவர் நம்மள இந்த பூமியில படைத்திருக்க அந்த நோக்கத்தை அறிந்து, பெண்களாகி நம்ம ஒவ்வொரு பேரும் நம்ம வந்து செயல்பட வேண்டியது இருக்குது. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில அநேக நல்ல காரியங்களும் நடக்கும். அநேக கஷ்டங்களும் அநேக பெண்கள் என்னது இருப்போம்.
அந்த கஷ்டங்களை நம்ம கடவுளிடத்துல சொல்லி விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைய தினத்திலே இந்த ஆராதனை நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நம்ம இந்த ஆரம்ப ஜெபத்தை முடித்து தொடர்ந்து இந்த வொர்ஷிப் சர்வீஸை லீட் பண்ணும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்க ஷைனி எஸ்தர் சிஸ்டரை வொர்ஷிப் சர்வீஸை லீட் பண்ணும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ அக்கா. சோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட பெண்களுக்கான ஜெபத்துல தேவன் நம்ம யாவரையும் இணைத்திருக்கிறாங்க. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பெண்களாய் ஒருமனப்பட்டு துதித்து பாட போறோம். நம்மளை மட்டுமா நம்மளை கண்ணின் மணி போல நம்மளுக்கு அவளாமல் வேற யாருமே கிடையாது இல்லைங்களா? சோ என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அவரை துதித்து பாடி ஆராதிக்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு அப்படின்ற பாடலை நம்ம யாவரும் வாய்களை திறந்து பாடி தேவநாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆமென். உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை
என் இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மள இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தினார். ஆமென். அவர் அல்லாத வேற யாருமே நம்மளுக்கு கிடையாது. அவரை போல தேற்றக்கூடிய தேவன் யாருமே கிடையாது. நம்மளுடைய விண்ணத்தை கேட்டு நம்மளுடைய கண்ணீரை கண்டு நம்மளுக்கு சுகம் தருகிறவராய் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணீரோட ஜெபிக்கிறது எல்லா ஜெபங்களையும் கேட்டு தேவன் நம்மளுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நமக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மள வழி நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். சோ இதை உணர்ந்தவர்களாய் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என்ற இந்த பாடலை கூட நம்ம பாடி ஒரு மனதாய் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, சித்தமுட்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா சொல்லி சுகமாக்கினி, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருதயத்திலே கைகளை வைத்து என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை இருளான ஒரு பாதையை போல இருக்கிறதா? ஒரு உயிரே இல்லாத வாழ்க்கையை போல காணப்படுகிறதா? கவலையே படாதீங்க. நம்மளுடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி, அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு வெளிச்சமா இருங்க, எனக்கு ஜீவனா இருங்க, இருளா இருக்கிறத வெளிச்சமாய் மாற்றுங்க ஆண்டவரே, உயிரற்று கிடக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கைய அப்பா ஜீவனுள்ளதாய் நீங்க மாற்றுங்க அப்பா, நீங்க எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை கூட நம்ம பாடலாமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுவோமா? என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுவோமா? என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆம் தகப்பனே, அப்பா நீங்க இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வாழவே முடியாதப்பா. எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்க கூடவே இருந்து நீங்க வழி நடத்துறாடி. ஆசீர்வதிங்க. மட்டுமா இந்த ஆராதனை வேலையை நீங்க ஆசீர்வதிப்பீங்க. நன்றி அப்பா. மீதியான வேலையை கூட அப்பா இந்த நாளுங்க கூட விசேஷ விதமாக பெண்களுக்காக ஏற்க போற ஜெபங்களை விண்ணப்பங்களை எல்லாம் என் தேவன் நீங்க கேட்டு அதற்கு பதில் தந்து என் தேவன் அப்பா இந்த வேலையை ஒரு ஆசீர்வாதமான வேலையாக நீங்க மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் பிதாவே. முதல் பொறுப்புள்ள கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆமென். ஆமென். ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சோ மச். நேயர்களே, இன்னைக்கு நம்ம படிச்ச பாடலை போல இறைவனாகிய இயேசு நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர்தான் நம்மளுடைய கவுன்சிலர். அவர்தான் நம்மளுடைய கைட். நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு கஷ்டங்கள்லயும்
அவர் நம் கூட இருந்து, நம்ம அவர தேடும்போது, அதிலிருந்து அவர் நம்மள மீட்டுக் கொள்ளுகிறார். அத ரொம்ப அருமையாக சிஸ்டர் அந்த பாடல்கள் மூலமாக பாடுனாங்க. நம்ம அத உணர கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இடத்துல இடைப்படுவாராக. இப்பொழுது நம்மளுடைய இந்த தினத்துல இந்த பிரேயர் மீட்ட நம் மத்தியிலே வந்திருக்கிற ஜானட் அக்கா. அவங்க நல்ல ஒரு பிரேயர் லீடர். பெண்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில கர்த்தர் அவர்கள பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஜெம் அக்காவ நம்மளுடைய நிகழ்ச்சியில நான் வரவேற்கிறேன். அக்கா, இந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல காணப்படும்படியாக ஜெபத்தோடு நான் உங்களுடைய கரங்கள்ல ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ அக்கா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துதல நான் தெரிவித்துக் கொள்றேன். இன்னைக்கு நம்ம இந்த உலகமே அம் ந மார்ச் வந்துச்சுன்னா, விமென்ஸ் டேய மையப்படுத்தி செலிப்ரேட்லாம் பண்றாங்க. விமென செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவ பெண்கள் இத நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து எல்லாரும் மைலேஜ் கெயின் பண்றாங்க. யாரு? அட்வர்டைஸ்மென்ட் இண்டஸ்ட்ரி, அ பிசினஸ் எல்லாருமே இந்த விமென்ஸ் டேய மையப்படுத்தி அவங்க ஒரு மைலேஜ் கெயின் பண்ணும்போது, ஆஸ் அ விமன் ஆஃப் காட் ஐ திங்க் இதுதான் ரைட் டைம் டு செலிப்ரேட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் ஆர் லைஃப்ன்னு சொல்லி நான் பரிபூர்ணமா விசுவாசிக்கிறேன். நம்மளும் ஒரு டைம் எடுத்து கொஞ்சம் செட் அபார்ட் பண்ணி ஆண்டவர் நமக்கு செய்கின்ற நன்மைகள், பெண்களா நம்மள படைத்ததுக்காக, நம்மள ஆண்டவர் உருவாக்குற விதங்களுக்காக, நம்மள நம்மள வணைகிற விதங்களுக்காக, நம்மள பயன்படுத்துகிற விதங்களுக்காக நம்ம நன்றி செலுத்துகிற ஒரு ஒரு டைமா நம்ம இத பார்க்கணும். சோ இன்னைக்கு நம்ம சற்று நேரம் அ எப்படி நம்ம ஒரு வி ஆர் விமன் ஆஃப் வொர்த். அது வி ஹேவ் டு அக்ரி. சோ நம்ம இந்த சாங் ஆஃப் சாலமன்ல ஒரு அழகு வசனம், யூ ஆர் ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல் மை டார்லிங்ன்னு எவ்வளவு அழகா, எவ்வளவு அஷ்யூரிங் வேர்ட் பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார். பெண்களுடைய அப்பியரன்ஸ வச்சு ஆண்டவர் சொல்லல. நம்ம இருதயத்தின் அழகு வச்சு அவர் சொல்றாரு, யூர் ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அந்த இருதயம் அழகா இருக்கிறத, அவன் நம்மள டார்லிங்னு கூப்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு உள்ள ஒரு பரிசுத்தம் வேணும். நமக்குள்ள அவர் மேல இருக்கிற ஒரு நல்ல பேஷன் வேணும். ஆண்டவரே நீங்க தான், என்னனாலும் நீங்க தான் சரணடைகிற ஒரு இருதயம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்ப்பாரா? சில நேரங்கள்ல நமக்கும் குறைகள் உண்டு. நாம ஒத்துக்கொள்ள வேண்டியது, நம்ம எல்லா டைமும் ஸ்டேபிளா இல்ல. இது பெண்களுக்கே ஒரே ஒரு ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் இல்லையா? ஆல்வேஸ் கோ ஆன் அ ரோலர் கோஸ்டர் ரைட். நல்லா ஹாப்பியா இருப்போம். சிரிச்சுட்டு திடீர்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சுருவோம். எதுக்கு அழுறோம்? சில நேரம் ரீசன் கூட தெரியாது. ஒரு 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 சின்ன பர்டன் நம்மளுக்குள்ள இருக்க ஹார்மோன்ஸ் சில நேரம் அப்படி ஒரு வேலை செய்யும். நம்மளுக்கு சில நேரம் புரிஞ்சுக்கவே முடியாது. சின்ன விஷயம் நம்மள ஹாப்பியாக்கும். ஒரு இருக்கறதுலயே சில்லி விஷயம் நம்மள ரொம்ப சேடும் ஆக்கிரும். சோ இப்படிதான் காட் விமனோட சைக்காலஜியா படைச்சிருக்காரு. ஆனா இதுலயும் ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா, நம்ம ஒரு விமன் ஆஃப் வொர்த்தா ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிற மாரி நீங்களும் நானும் நம்மள பார்க்கிறோமா? இந்த விமென்ஸ் டேல எனக்கு இதுதான் ஒரு பெரிய டிசைர். விமென்க்கு அவங்களுக்கு தே ஹேவ் அ சேவியர். அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்காரு. அவங்க தனியா இந்த உலகத்துல நேவிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பயம், குழப்பம் இல்லாம இயேசுவின் ரத்தத்துல மீட்கப்பட்ட ஒரு பெண்ணா அவங்களோட ஐடென்டிட்டிய ஹோல்ட் ஆன் பண்ணி வாழணும்னு சொல்லி இந்த செய்திய பாஸ் ஆன் பண்றது என்னோட டீப் டிசைர் இந்த நாட்கள்ல. நம்மளும் அதே மாதிரி என்ன செய்யலாம், இத மைண்ட்ல வைத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மள அப்படியே அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புல நம்ம உறுதியா நிக்கணும். இன்னைக்கு விமன் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தரோட பியூட்டிய பாருங்க. ஆ 1 பேதுருவுல ஒரு வசனம் இருக்குல்ல. நம்மளோட பியூட்டி உள்ளான அழகு தான் ஆண்டவர் பார்க்கிறார். வெளிப்புறமான தோற்றம் கிடையாது. அப்போ அந்த உள்ளான அழகு, அந்த இன்னர் செல்ஃப் தான் ஒரு அன்ஃபேடிங் பியூட்டி ஆஃப் அ ஜென்டில் அண்ட் அ குவைட் ஸ்பிரிட். ஆண்டவர் விச் இஸ் ஆஃப் கிரேட் வொர்த் இன் காட்ஸ் சைட். இப்ப நம்மளுடைய உள்ளான அழகு எப்படி இருக்கு? வெளிப்புறத்துல நம்ம பார்த்தோம்னா, நீங்களும் நானும் மேட்சே ஆக மாட்டோம். பார்க்கறதுக்கு மேபி ஒரே மாரி இருக்கலாம். ஆனா நம்மளோட ஜீன்ஸ், நம்ம பாடி, வாய்ஸ், டிக்ஷன், நம்ம திங்கிங் 2 பேரும் ஒரே காரியத்த சிந்திப்போம். நமக்கு பல தாட்ஸ் வேற மாரி வரும். நம்மளோட ஆட்டிட்யூட் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு ப்ராப்ளம ஒருத்தர் இப்படி அப்ரோச் பண்ணுவாங்க. இன்னொருத்தருக்கு வேற ஒரு அப்ரோச். சோ நம்மளோட ஆட்டிட்யூட் டிஃபரெண்ட், தாட், நம்ம பெர்சனாலிட்டி எடுத்துக்கோங்க. ஹேபிட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சிக்னேச்சர் பாருங்க.
இந்த இந்த ஒரு நேம் எல்லாருக்கும் ஜானட்னா எல்லாருக்கும் இருக்கும். ஆனா எல்லாரும் போடுற சிக்னேச்சர் சோ டிஃப்ரெண்ட். நம்மளோட கைய ரேகை, கண்ணு ரேகை அண்ட் டங்லயும் ரேகை இருக்குல்ல. இதுவுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ வி ஆர் சோ யூனிக் அண்ட் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட். வி ஆர் விமன் ஆஃப் வொர்த். ஆண்டவர் நம்மள அவர் படைக்கும் போது அப்படி படைச்சாரு. ஆதாம்கிட்ட கொண்டு காமிச்ச உடனே அவரு கவிதையே பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவன் எலும்பின் எலும்பு, மாம்சத்தின் மாம்சம், அப்படி அந்த அளவுக்கு நம்ம. சோ இன்னைக்கு வந்து முதலாவது நம்ம ஆண்டவருக்கு நம்மள பெண்களா படைச்சதுக்காக இவ்ளோ டிஃபரன்ஸ் நம்மளுக்குள்ள, நம்மளோட ஜீன், நம்ம பாடி, வாய்ஸ், நம்ம லைஃப் ஜேர்னி சோ டிஃபரெண்ட்ல. நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஒருத்தர் ஷேர் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் பார்த்தா தேவநாமம், அதுல ஆண்டவரை நேசிக்கிற பெண்கள் வாழ்க்கையில தேவநாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். தேவன் அவங்க வாழ்க்கையில எல்லா இன்சிடென்ட்ஸையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிட்டே வரத அவங்க சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு யாராவது முதல்ல நம்மளுடைய பெண்களா படைத்ததுக்காக துதித்து நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் பண்ண போறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு விமன் ஆஃப் வொர்த்தா படைச்சதுக்காக, எங்களை இப்படி வித்தியாசமா படைத்ததுக்காக, இந்த டிஃபரன்சஸ்ல நாங்க உங்களை காமிக்கிற பெண்களா படைச்சதுக்காக நன்றி செலுத்தி யாராவது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அருமையாக நேசம் நடத்துற ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த தினத்திலே ஆண்டவரே, பெண்களாகிய நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை இந்த பூமியில ஆண்டவரே படைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர், ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்கை கொடுத்து ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்திலே ஆண்டவரே ஒரு மிஷனை, ஒரு கோலை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேல நாங்க அதிகமாக உம்மை நேசிக்க முடியாது, உம்மை தேடும்படியாக, உம்மை வாஞ்சிக்கும்படியாக எங்களுக்கு எவ்வளோ டெண்டர் ஹார்ட் நீ வந்து கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று ஆண்டவரே அந்த மென்டல் கெப்பாபிலிட்டிஸும் நீர் எங்களை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ அருமையாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை படைத்ததுக்காக உமக்கு நன்றி. நீர் விசேஷமாக ஆண்டவரே என்னை படைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒரு போதகருடைய குடும்பத்திலே ஆண்டவரே பிறக்க செய்து வளர்த்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே இந்த சென்னையில ஆண்டவரே ஒரு குடும்பத்திலே நீ தாமே இணைத்து உமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்யும்படியாக நீர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல இந்த உலகத்துல நீர் படைத்த ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரே அவங்க வந்து தங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்க வந்து லாஸ் பண்ணாதபடி, எல்லா கான்பிடன்ஸுமே உம்மிடத்துல இருந்து வருகிறது, எல்லாம் உண்மையே சார்ந்து இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்து நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அக்கா இன்னைக்கு மரியா அக்கா சிஸ்டர் என்னது ஜாயின் பண்ணிருக்காங்க. ஷி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். பட் அவங்க வந்து பிரேயர் பண்ணணும்னா அவங்க இங்கிலீஷ்ல தான் என்னது அவங்க வந்து பிரேயர் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்றது அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ அக்கா. ஃபைன், ஃபைன். ஓகே. சோ ஆண்டவர் வந்து நம்மள இப்படி படைத்ததுக்காக நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். சில நேரம் திங்கிங்ல என்ன போகும்னா, ஒரு மேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மேல் மாரி நம்ம இருந்திருந்தா லைஃபே டிஃபரெண்டா இருக்கும். கிடையவே கிடையாது. லைஃப் ரொம்ப மிசரபிளா வேணாம். ஏன்னா காட் நம்மளுக்கு இந்த பிளான் தான் வச்சிருக்காங்க. ஃபார் மென் தட்ஸ் ஃபைன். ஃபார் விமன் நம்மளுக்கு இதுதான் காட் வச்சிருக்காங்க. அதனால நீ நம்ம தான் பெஸ்ட். நம்ம இருக்க ஷேப்ல, நம்ம இருக்க சைஸ்ல, நம்ம இருக்க கலர்ல ஆண்டவர் நம்மள ரொம்ப 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 நேசிக்கிறாரு. அவருக்கு நம்மள இப்படிதான் பிடிச்சிருக்கு. சோ இப்ப இன்னைக்கு வந்து திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணி ஜெபிக்க போறோம். நம்ம பெண்களுக்காக அக்ராஸ் த குளோப் இருக்கிற பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்க்காக, மென்டல் ஹெல்த்துக்காக. இன்னைக்கு வந்து பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா இந்த உலகம் நல்லா, அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட். அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட் அவங்க நல்லா வச்சுப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருக்கும். ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா, இந்த சொசைட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பெண்களுக்காக ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இல்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபிங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ நம்ம ஜெபிக்கிற கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சோ ஒவ்வொருத்தர் நம்ம கூட இருக்க பெண்களோட பிசிக்கல் ஹெல்த்க்காக, மென்டல் ஹெல்த், அவங்களோட சேஃப்டிக்காக, எஜுகேஷன், அவங்களோட ஜாப், ஃபியூச்சர், ஃபேமிலி, அவங்கள அப்படியே ஆண்டவரோட கரத்துல நம்ம கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த காரியத்துக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் சேஃப்டி இந்த உலகத்துல தரணும். அவங்களுடைய ஃபியூச்சருக்காக பயங்கர நிறைய குழப்பங்கள்ல இன்னைக்கு பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வந்து ஒரு கிருபை தரணும்னு சொல்லி இந்த பிசிக்கல் நீட்ஸ்க்காக யாரோ ஒருத்தர் ஜெபிக்கணும். Sister Maria, would you like to pray on this point? What, sister? Sister, for all the women's physical and mental health, can you pray on this point? Sure. Okay. Yes, sister, you can pray for their safety, education, pray for their Yes. family, their job. So, God, they have to choose the God-aligned path for them. Every area of life. Say, for example, job. They have to be in a job where God has ordained for them. They should not be in anything or any, some mediocre job. They have to pick up what God wanted them to do. So that's the point. Thank you. Okay. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Abba, Father, we thank you, Father. We glorify you, my dear Father, for this precious gathering, my dear Father, Lord. You have said where 2 or 3 are gathered in my name, my presence is there, my dear Father, Lord. Thank you, Father, for your awesome presence, my dear Father, Lord. Father, so many women are there, my dear Father, Lord. The less fortunate women, my dear Father, Lord, who are longing for so many things in life, my dear Father, Lord, like job, a lack of income, health, and several other issues, my dear Father, Lord. Be their mortal guide, my dear Father, Lord. Be their support, be their everything, my dear Father, Lord. Father, there are women who don't know what to do, my dear Father, Lord. Even when it comes to job, when it comes to different types of conclusion in their life, since they feel that they are not the head of the family, because lot of issues are going, although they are as equal and even sometimes much more than the male member, but still due to the inferiority complex, due to the lot of issues, women are branded like they have no much importance. In that circumstance, my dear Father, Lord, in that position, my dear Father, Lord, bless them mightily, my dear Father, Lord. Bless them so they can take a decision on which job to take, my dear Father, Lord. Because of the present situation, do not let them to make hasty decisions, my dear Father, Lord, like seeking job, education, several other things, my dear Father, Lord. Yes, my dear Father, Lord. Bless them abundantly, my dear Father, Lord. We praise and glorify you, my dear Father, Lord, from the uh, 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 from the days which is past so many years behind, my dear Father, Lord. Women were so much backward, my dear Father, Lord. So much backward. But now, since technology has changed, women too have come as equal to as men, my dear Father, Lord. And even much more than that, my dear Father, Lord. There are so many families, my dear Father, Lord. The women are supporting their families, my dear Father, Lord. All praise and glory for that, my dear Father, Lord. For example, Father, Lord, even in my case, my dear Father, Lord, I have lost my mom when I was teenage, my dear Father, Lord. Then I took the opportunity, then you gave me the courage and strength to stand by my family, my dear Father, Lord. I lost my husband too after that, my dear Father, Lord. That you gave me more courage, more strength, and everything to take care of my children, my dear Father, Lord. I put them on their feet, my dear Father, Lord. And now I am come practically, like almost I am retired, but still, if I get anything, which any jobs, or since I'm a teacher, any tuitions, I will still take to uphold my family and for my own stability, my dear Father, Lord. So really praise and glory and honor to your precious miraculous name, my dear Father, Lord. Let me conclude, my dear Father, Lord, in saying, as the words is saying, we are beauty. Yes, my dear Father, Lord, not outward beauty, my dear Father, Lord. The inward beauty of us, women, my dear Father, Lord, is really precious, my dear Father, Lord. It's all because of you, my dear Father, Lord. So help us not to go according to the world's desires, my dear Father, Lord, according to the present situation, my dear Father, Lord, but let us only cling on to you, my dear
Father Lord. And let your word be a lamp to each and every woman's life, my dear Father Lord. So they will cherish your word, my dear Father Lord, especially the less fortunate women, my dear Father Lord, the widows, the destitutes, my dear Father Lord. Bless them all abundantly, my dear Father Lord. As tomorrow is International Women's Day, my dear Father Lord, it's a pride, my dear Father Lord, and first honor goes to you, my dear Father Lord, for abundantly blessing, guiding, and protecting each and every one of us, my dear Father Lord. Thank you, Father, for giving me the opportunity, my dear Father, for praising and glorifying and thanking and praising your miraculous name. Thank you, Father. Thank you. All glory in the name of Jesus. Amen. Amen. Thank you, sister. Amen. Thank you, sister. Thanks. Thank you so much. And your life is such an inspiration to many, many women. God bless you, sister. So we are going to pray for the abused women. நம்ம நிறைய ஏரியாஸ்ல விமன் அபியூஸ் ஆகப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம செய்திகள் எடுத்தோம்னு சொன்னா நிறைய பெண்கள் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க, வறுமையில இருக்காங்க, விதவைகள், அனாதைகள், திக்கற்றவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு விமன். இன்னைக்கு பாருங்க நிறைய ஃபீல்ட்ல இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு விமன் ஆண்டவர் வந்து அவங்க கலக்கிறதுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏன்னு நம்ம அப்படி கேள்வி கேட்க முடியாது. பட் இன்னைக்கு காடோட கரம், ஆண்டரோட கரம் அவங்களோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். என் பிரேயர் குரூப்க்கு வர ஒரு மகள், அவ இப்போ 10th எழுதிட்டு இருக்கா இந்த இயர். ஷீ இஸ் வீல் சேர் பவுண்ட். அவங்க அம்மா அவ்வளோ அழகா அவள வளர்த்துறாங்க. ஆண்டவர் பாருங்க அந்த தாய்க்கு அந்த கிருபையை கொடுக்குறாரு. அந்த வீட்டுல 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை டவுன் சிண்ட்ரோம் சைல்டு, ஒரு பிள்ளை வீல் சேர் பவுண்ட் சைல்டு. ஆனா 2 பிள்ளையும் அழகா அவங்க வளர்த்துறாங்க. அந்த பிள்ளைக்கு அழகா அவங்க போதிச்சு ஆண்டவரை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவளுக்கு வந்து உட்கார்ந்தே என்ன செய்ய முடியும்னு பார்த்தா செஸ் விளையாடுறதுக்கு அவளுக்கு ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுத்து இப்போ அவ செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்கா. இங்க வந்து ஸ்டேட் லெவல்ல விளையாடுவா, நேஷனல் லெவல்ல விளையாடி இருக்கா. இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடி இப்போ பாரா ஒலிம்பிக்ஸ் வச்சாங்கல்ல, அதுல வின் பண்ணிட்டு வந்திருக்கா. அப்புறம் சைனாக்கு போயிட்டு வந்திருக்கா. ஆண்டவர் அவளுக்கு கொடுக்குற வாய்ப்புகளுக்கு அளவே இல்லை. ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார். பாக்குறதுக்கு உலகத்தாருக்கு கேள்வியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நடத்துற விதங்களை பார்க்கும்போது அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் எப்படி பிளான் பண்றாரோ அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த சூழ்நிலையை அந்த பெண்கள் புரிந்து கொண்டு, ஓகே திக்கற்று இருக்கேன் தான், இப்படி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருக்கேன் தான், பட் டவுன் ட்ராடனா இருக்கேன், ஆனா இதுல நான் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியும்னு சொல்லி அதை பார்த்து அவங்க வாழணும்னு சொல்லி நம்ம இவர்களுக்காக ஜெபிக்கலாம். நிறைய பெண்கள் இன்னைக்கு பாவத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க, வெளியே வர முடியாம டெலிபரேட்டா போய் அந்த பாவத்துல மாட்டிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு விடுதலையை தரணும். ரேப் விக்டிம்ஸ் இருக்காங்க. அவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து விக்டிமாவே வாழ்ந்து முடிக்கிறதுக்கு அவங்க அழைக்கப்படல. விக்டரா வாழ்றதுக்கு ஆண்டவங்களை அழைச்சிருக்காரு. திரும்ப தருவார். அதை பற்றி கொள்றதுக்கு அவங்களுக்கு காட் அந்த கிரேஸ். இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம பேசும்போது ஈஸியா சொல்லலாம் அவங்க விக்டரா, அப்படிலாம் இல்ல. அவங்க கோத்ரூ பண்றவங்களுக்கு தான் எதுவுமே அவங்கவுங்க கோத்ரூ பண்ணாதானே அந்த வழி தெரியும். அப்போ நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிற கடமை. மற்ற பெண்களுக்காக இப்படி அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம ஜெபிக்கிற கடமை அவங்களுக்கு இருக்கு. டிவோர்ஸ்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் இருக்காங்க, சிங்கிள் லேடிஸ் இருக்காங்க. எல்லாருக்காகவும் நம்ம உலகத்துல உள்ள இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்து வருகிறீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே நீர் படைத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே. பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே, பெண்களாக இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா ஸ்பெஷல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே, கிட்ஸாக ஆண்டவரே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே இந்த உலகம் புறக்கணித்த போது ஆண்டவரே நீர் அவங்க ஒவ்வொருத்தரை
ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் குடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த டேலண்ட்ல ஆண்டவரே அவங்க எவ்வளவோ ஆண்டவரே உருவாகுறாங்க. எவ்வளவோ காரியங்கள சாதிக்கிறாங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் செய்ய முடியாத காரியத்த ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவரே சாதிக்கும்படியாக நீர் கிருபை செய்து வருகிறீர். அப்படிப்பட்ட எல்லா பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை நீர் அறிகிற தேவனே. அவர்களுடைய எல்லா தேவைகளை தம்முடைய சம்பூர்ணத்தினால் நீர் நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை பராமரிக்கிற ஆண்டவருடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவருடைய குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதிகமான பொறுமையை தந்திருளும்படியாக, அதிகமாக அவர்கள் மேல் அன்பு காட்டும்படியாக, அந்த அன்பை ஆண்டவர் அவர்கள் மற்றவர்களுக்கு காட்டும்படியாக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. யூசுவலி ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, இந்த மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருக்கிறவங்க, அவங்க கான்ஃபிடன்ஸ் ஆண்டவரே ரொம்ப லோவாக ஆண்டவரே, ரொம்ப டிஜெக்டட் ஆக ஆண்டவரே, டிப்ரெஷன்ல இருக்கிறவர்களையும் நாங்கள் அநேகர் நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெண்களாக ஆண்டவரே இந்த பெண்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் வில்ல நீ அவை தந்திருளும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே. இப்போ கூட அக்கா ஆண்டவரே ஒரு சிறுமியை குறித்து ஆண்டவரே சொன்னாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. அவர்களுக்கு ஆண்டவரே நடக்க முடியல ஆண்டவரே, நீர் எவ்வளவோ ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஞானத்தை எங்கள் ஒவ்வொரு பிசினஸ் ஸ்பெஷலி நீ கிரியேட் பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க நினைக்கலாம் ஆண்டவரே இவங்களுக்கு இந்த குறைவு இருக்கிறது அந்த குறைவு, நீர் அப்படி பாக்குறது இல்ல. தம்முடைய சாயல படைத்த நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. அவர்களை நீர் பாதுகாக்கிறவரும் நீராக இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. அதிகமான ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்னால் ஆண்டவரே, நெருக்கடிகள்னால் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, பாவ வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்படுகிற ஒரு நிலைகளை பார்க்கிற ஆண்டவரே, அவளை ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்ல ஆண்டவரே, வருமானம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே தெரிஞ்சும் ஆண்டவரே சிலவங்க ஆண்டவரே பயங்கரமான வலையில சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் இருந்து அவர்கள் விடுபடத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருடைய பாவங்கள் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீதாமே அடித்தாண்டரே எங்களுக்கு ஆண்டவரே பாவத்துல இருந்து மீட்பு கொடுக்க முடியாது, நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது ஆண்டவரே. நீர் உலகத்துல வந்தபடினாலும் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. நாங்கள் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே அந்த தவறுல இருந்த பெண்ணை ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே கல்லெறிந்து ஆண்டவரே கொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே அந்த பரிசேயர்கள் ஆண்டவரே உம்மை சோதிக்க முடியாத அந்த பெண்ணை கொண்டு வந்தார். நீரோ ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே அந்த பெண்ணுக்கு மன்னிப்பையும் கொடுத்து விடுதலையும் கொடுத்து இனிமேல் பாவம் செய்யாதே என்று கட்டளை கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே பாவத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமல் இருக்கிற தப்பிதங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, நீர் அவர்களை விடுவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே உம்மிடத்துல அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆண்டவரே ஒப்புரவாகி ஆண்டவர் அவர்கள் அந்த பாவ சூழ்நிலையிலிருந்து வெளியே வரத்தக்கதாக நீர் அவர்களை கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்க ஆண்டவரே. தம்முடைய விடுதலை நிதம் அவர்களுடைய குடும்பத்துல அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே அநேக பெண்கள் ஆண்டவரே நாட்கள் ஆண்டவரே தவறான நபர்கள் ஆண்டவரே நம்பி சென்று ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கெடுக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே ஆண்டவர் தெரியாமல் ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரே தெரியாத வயதிலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எவ்வளவோ தவறான முறையில அவர்களை பயன்படுத்தி இருந்தார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே தீங்கு ஆண்டவரே பெண்களுக்கு நடவாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய வீட்டில் உள்ள பெண் குழந்தைக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய உற்றார் உறவினருடைய குடும்பத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள் பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே, எங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல ஆண்டவரே, உலகத்துல உள்ள எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் நீர் பாதுகாவலை தந்திருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தங்களுடைய கற்பை ஆண்டவர்கள் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்தருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே தீங்கில் ஆண்டவரே மாட்டிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு விடுதலை நாயகனாக அந்த தீங்குல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. மென்டலி பிசிக்கலி ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன வேதனைகள் உண்டாயிருக்கிறது ஆண்டவரே அந்த வேதனையில இருந்து அவர்கள் வெளியே வரத்தக்கதாக அவர்களுடைய எதிர்காலம் ஆண்டவரே நல்லபடியாக காணப்படத்தக்கதாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பெண்களை ஆதரிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, பெண்களை கனப்படுத்துகிற நீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீங்கு செய்கிறவர்கள் ஆண்டவரே தங்களுடைய தீங்குல இருந்து விடுபடத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. சத்ருவாகிய சாத்தானானவர் பெண்களுக்கு விரோதமாக செய்கிற ஆண்டவரே வன்முறைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே நீர் எல்லா பெண்களையும் இதாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை இம்மற்றும் பாதுகாத்தீர் ஆண்டவரே. எல்லாரும் இதாமே பாதுகாத்து ஆண்டவரே எல்லாரும் சேமமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்காக ஆண்டவரே பரிசுத்தமாக வாழத்தக்கதாக ஒவ்வொரு பெண்ணை நீதாமே பயன்படுத்தலும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாதிப்பு
பொறுப்புல இருக்கிறவர்களை, வழி நடத்துகிறவர்களை, அவர்களுக்காக கான்சல் குடுக்கிறவங்கள, அவங்கள கைட் பண்றவங்கள, அவங்கள புரொடெக்ட் பண்ணுகிறவங்கள, அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து வெளிய கொண்டு வரதுக்கு தான் அநேக நல்லுள்ளங்களை நீதாம் எழுப்பி தந்தருளும்படியாக கேட்டுக்கொண்டு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அக்கா நீங்க ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளோட ஜெபத்த கேட்டிருக்கிறார். நம்ம நன்றி சொல்லலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, பெண்கள குறித்து இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், நம்மளோட யூனிக்னெஸ்ஸ சொன்னேன். எப்படி நம்ம வாய்ஸ் இஸ் டிஃபரெண்ட், டிக்ஷன் இஸ் டிஃபரெண்ட், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். நம்ம ரொம்ப ஸ்பெஷல். அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளோட அப்பியரன்ஸ், நம்ம வந்து நம்மளோட பாடி ஷேப், நம்மளுக்கு இருக்கிற அந்த கர்வ்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்சுவலா மென்னோட இம்யூன் சிஸ்டம் விட நம்மளது தான் ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்னால மென்க்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் இல்லையா அவங்க. ஸோ விமன் வந்து வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம். இமோஷனலி நம்ம ஆக்சுவலா சவுண்ட் ஏன்னு சொன்னா காட் நமக்கு வந்து இந்த டியரிங் கெப்பாசிட்டி, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல அழுது கொட்டிடுறோம். ஒண்ணு சிலர் ஓப்பனா, ஆனா சிலர் நிறைய கேர்ள்ஸ் ஓப்பனாலாம் அழ மாட்டாங்க. ஒண்ணு அவங்க பாத்ரூம்ல அழுவாங்க, இல்ல பெட்ல அவங்க பில்லோக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்தவங்க ஆண்டோட சமூகத்துல அவ்வளவு பாரத்தையும் அவங்க இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து இமோஷனலி நல்ல சவுண்டா இருக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனை ஆக்சுவலா கொடுத்திருக்காரு. இது ஒரு வெரி ஹெல்த்தி வென்டிலேஷன். காட் வந்து அந்த விமனுக்கு கொடுத்து பிளஸ் பண்ணிருக்காரு. அடுத்தது இந்த லாங்குவேஜ் புரோட்டீன்னு சொல்றோம் இல்லையா, FOXP2 புரோட்டீன், கிஃப்ட் ஆஃப் த கேப் சொல்றோம். இந்த பேச்சு திறமை. விமன் வந்து 20,000 வேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஈஸியா பேசுவாங்களாம். சரியா? அது ஒரு ஜோக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க. 20,000 வேர்ட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லயே முடிஞ்சிருமா. பிரேக்ஃபாஸ்ட் முடியறதுக்குள்ளே 20,000 வேர்ட்ஸ் பேசி முடிச்சிருவாங்க அப்படி சொல்றாங்க. காட் நம்மளுக்கு அவ்வளவு கிருபை கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம இந்த பேச்சு, இந்த வார்த்தைகள் வந்து அடுத்தவங்கள பில்ட் பண்ற வார்த்தைகளா இருக்கணும். இட்ஸ் நாட் பிரேக் சம்படி எல்ஸ். நம்மளுக்கு அந்த குத்துற ஒரு ஹேபிட் அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும். ஒருவேளை அது ஜென்ம சுவாபத்துல இருக்கலாம், சிலரோட தன்மை அப்படி இருக்கலாம். பட் ஆஸ்க் த லார்ட், லார்ட் எனக்கு கிவ் மீ த கிரேஸ். மை வேர்ட் ஷுட் பி very gracious, seasoned with salt, so that whoever listens to that word will be encouraged. நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு இந்த கிஃப்ட், பேசுகிற அந்த கிஃப்ட் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா மென்னை விட நம்மளுக்கு அதிகமா அவங்க 13,000 வேர்ட்ஸ் கூட பேச மாட்டாங்க போல. சில மென்லாம் அதை விட மென் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? நம்மளுக்கு பேசுகிற ஒரு கிருபை. அந்த கிருபைய நம்ம வந்து பாசிட்டிவா பயன்படுத்திக்கணும். சைல்ட் பர்த், ஒரு ஒரு அம்மா டெலிவர் பண்ணும்போது 20 fractures அட் அ டைம் உடைஞ்சா என்ன பெயின் இருக்குமோ அந்த பெயின் இருக்குமா டெலிவரியில. பட் ஷி கம்ஸ் அவுட் வெரி சக்சஸ்ஃபுல். காட் நம்மள வீக் வெசல்னு சொல்றோம். ஆக்சுவலா நம்ம வீக் வெசல்னு சொல்லவே கூடாதான். ஏன்னா காட் நம்மள ஸ்ட்ராங்கா படைச்சிருக்காரு. நம்மளோட ஒருத்தங்க சொன்னாங்க, வீக், அதாவது ஆண்டவர் வந்து மனிதனை ஒரு ஒரு மண்ணுல இருந்து அப்படி உருவாக்கி மேன கொண்டு வந்தாரு. ஆனா விமன் வந்து ஒரு போன்ல இருந்து ஆண்டவர் வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ இன்னும் ஸ்ட்ராங் தான் பிசிக்கலா. பட் என்னன்னா நம்ம வெரி சாஃப்ட் அட் ஹார்ட். அதுதான் நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை. அது பிரச்சனைன்னு சொல்லலாம், அட்வான்டேஜ்னும் சொல்லலாம். நம்ம வெரி சாஃப்ட், டக்குன்னு ஏமாந்துடுறோம், டக்குன்னு எல்லாரும் நம்பிடுறோம். இந்த ஏரியா தான் நம்மளுக்கு ஒரு வீக்னஸே தவிர பிசிக்கலி வி ஆர் டூயிங் குட் தான். நம்ம அதனால ஐயோ நான் வீக்கர்றதுன்னு சொல்லி சொல்லி தள்ள விடக்கூடாது. அவ்வளோ கிரேஸ் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. மல்டி டாஸ்கிங் யோசித்து பாருங்க. விமனோட பிரெயின் வந்து இட் இஸ் வயர்ட், அப்படியே கொஞ்சம் இன்டர்லிங்க்டா இருக்கும். ஆனா மென்னோட பிரெயின் வந்து கம்பார்ட்மெண்டா இருக்கும். அவங்க ஒருவேளை செஞ்சாங்கன்னா அது ஒண்ணுதான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீங்க 2, 3ன்னு சொல்லும் போது they get very confused. பட் விமன் அப்படி கிடையாது. they can cook, they can handle the baby, ஒரு ஃபோன் கால் இங்க பேசிடுவாங்க. பல வேலைய செய்யறதுக்கு காட் வந்து நம்மளோட பிரெயின்ஸ் வந்து அப்படி இன்டர்வைன். அப்புறம் திடீர்னு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும், அதை கேட்போம். அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது ஞாபகம் வரும். பட் மென் cannot process that way. காட் நம்மளுக்கு இப்படி கொடுத்திருக்காரு. அப்போ நம்மளுக்கு வந்து இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறதுனால we are nowhere superior than men. அதை நம்ம நினைச்சுக்கணும். காட்ஸ் டிசைன்ல காட் நம்மள
அழகா அவருடைய பேட்டர்ன்ல நம்ம வந்து ஒரு சூட்டபிள் ஹெல்ப் மீட்னு இருக்கு பைபிள்ல. அப்படிதான் நம்மள வந்து படைச்சிருக்கார். சோ நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து ஷுட் காம்ப்ளிமெண்ட் மேன் இன் த ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், சொசைட்டி, சர்ச் எல்லா இடத்துலயுமே we are here to complement them. we are not here to lord over them. இந்த மைண்ட் செட் வந்து எல்லா பெண்களுக்கும் வரணும். நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத அவங்க உணர்ந்து கொள்ளணும். அப்ப பெண்கள் எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நம்மளுக்கு எப்பயுமே ஆண்டவர் நமக்கு தரணும். நம்ம வந்து we have to speak for Jesus. நமக்கு ஒரு டிசர்ன்மெண்ட் இருக்கணும். நம்ம ஃபேமிலி, நம்ம ப்ரொஃபஷன், ஹோலி லைஃப் எல்லாமே பெண்களுக்கு வந்து நான் இவ்ளோ ஸ்பெஷாலிட்டிஸ் நான் சொன்னேன்ல, இத நம்ம நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறவங்களா இருக்கத்தக்கதா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இந்த விமென்ஸ் டேல நம்ம கேட்கலாம். சாமி, pour out a special anointing on me. I want to speak for you. என் வேர்ட்ஸ் அவ்வளோ கிஃப்ட் ஆஃப் த கேப் நான் யூஸ் பண்ணணும். என் ஃபேமிலியை நான் உமக்கென்று, ஒரு பெண்ணுக்கு பெரிய கடமை இருக்கு. அவளோட குடும்பத்தை நடத்துகிற ஒரு கடமை. பெண்ணுக்கு தான் அந்த வீடை கிளீனா வைக்கிறது, அது எல்லாமே இன்க்ளூசிவ் இல்லையா? நம்ம வந்து நான் வேலைக்கு போறேன்றதுனா வீடு கிளீனா பண்ணாம இருக்க கூடாது. எல்லாமே நம்ம சேர்ந்து சேர்க்காண்டு நம்மள பலப்படுத்தணும். அப்போ எல்லாம் நம்ம கிருபை தரணும். பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு அந்த ஞானத்தை தரணும். ஹஸ்பண்டுக்கு அந்த வீட்டுல இன்லாஸ் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருக்கலாம், யாரோ எல்லாரையும் நம்ம கனப்படுத்தி நம்ம நடத்துறதுக்கு காட் நமக்கு he should give us a discerning spirit. இப்போ நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். பெண்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் தரணும். கிறிஸ்தவ பெண் ஞானமுள்ள பெண்ணா இருக்கணும், தன் வீட்டை கட்டுகிற பெண்ணா இருக்கணும். ப்ராப்ஸ் 31ல நம்ம பாக்குறோம்ல, அவ இருட்டோடு எழுந்து தன் வீட்டுக்காரியத்தையும் பாக்குறா, வேலைக்காரிகளுக்கும் படி அளக்குறா, ராட்னத்துல தன் கைகளை இப்ப வேலை செய்யறா. அவ வீட்டார் நிமித்தம் அவ குளிருக்கு பயப்படா. ஏன்னா அவங்களுக்கு ரெட்டைப்பறை உடுப்பு இருக்கிறதுனால அவங்க கம்ஃபர்டபுளா இருப்பாங்கன்னு அவ கான்பிடென்டா இருக்கா. ஆசையா இருக்குல்ல நம்மளுக்கு அப்படி இருக்கணும்னு ஆண்டவர்ட்ட நம்ம கேட்போம். ஆண்டவரால மட்டும்தான் நம்மள அப்படி அனாயிண்ட் பண்ணி விமனுக்குன்னு, எனக்குன்னு, உங்களுக்குன்னு காட் வச்சிருக்க அந்த ஸ்பெசிபிக் பர்பஸ காட் நிறைவேற்றணும்னு சொல்லி நம்ம கேட்போம். மரியாக்கா, do you like to pray? நான் ப்ரே பண்ணட்டுமாக்கா இந்த பாயிண்ட்டுக்கு? நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணுங்கக்கா. நீங்களும் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல நாங்க எவ்வளவு யூனிக்னு பார்த்துட்டு வந்தோம். நாங்க இப்ப எவ்வளவு ஸ்பெஷல்னு பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டிஸ்க்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை கிருபை சாமி. ஆண்டவரே, நீர் எங்களை படைக்கும் போது இவ்வளவு பார்த்து பார்த்து படைச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிச்சு, ஆண்டவரே நீர் நல்லதுன்னு கண்டிருக்கீங்க சாமி. எங்களோட ஹெல்ப் நீங்க படைச்சிருக்கீங்க. எங்களை உருவாக்கும் போது எங்களை சரீர அளவுல, மனதளவுல ஒரு பெண் இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க ஆசையா எங்களை படைத்திருக்கிற அந்த அன்புக்காக நாங்க இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது உடைய கிருபை கர்த்தாவே. அந்த கிருபை எங்களையும் கர்த்தாவே நீர் பெண்களா இருக்கணும்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த XX குரோமோசோம், XY குரோமோசோம் டிட்டர்மைன் பண்றத மனுஷன் கையில நீங்க கொடுக்கவே இல்ல சாமி. அதை உங்க கையில நீங்க வைத்திருக்கிறதுக்கா நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதனாலதான் மனிதன் ஒருத்தரை ஆணா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமான்னு சொல்லி நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்காக நாங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களை நீர் கர்த்தாவே இப்படி டிசைன் பண்ணிருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், கிருபைகள் எல்லாம் நாங்க இயேசுக்காக பயன்படுத்துறோம் சாமி. எங்களுடைய பேச்சு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பேச்சு, ஞானம் எல்லாம் கர்த்தாவே உங்க நாம மகிமைக்கு என்று நாங்க பயன்படுத்தணும். ஆண்டவரே, எங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இன்னைக்கு ஊற்றுங்க சாமி. இன்னைக்கு ஊற்றுங்க. இந்த விமென்ஸ் டே அதுவும் கர்த்தாவே நாங்க இந்த நாளைக்கு அதை செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நடத்துவதற்கு எங்க கூட யாரெல்லாம் நீங்க இணைத்திருக்கிறீங்களோ, எங்க லைஃப்ல யாரெல்லாம் கர்த்தாவே, எங்களுடைய ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஆண்டவரே யார் யாரெல்லாம் நீங்க இணைத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க ஒரு ஆசீர்வாத வாய்க்கால நாங்க இருக்கணும் சுவாமி. எங்கிட்ட அவங்க பேசினாங்கன்னா அவங்க பலப்பட்டுதான் போகணும் ராஜா. எங்களுடைய பேச்சு அந்த மாதிரி என்ரிச்சிங்கா இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அவங்க என்கரேஜ் ஆகணும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்க நெகட்டிவிட்டிய புகுத்துகிறவர்களா அல்ல சுவாமி. உங்களுடைய கிருபைய அவங்களுக்கு வாழ்வதற்கு கிருபை இருக்கு. இயேசுவின் இடத்துல அது உண்டுன்னு நாங்க காண்பித்து எங்க வாழ்க்கை பேச
தான் நீங்க உதவி செய்ய வேண்டுமாறு கேட்கிறோம். எங்க லைஃப் ஷுட் ஸ்பீக் ஜீசஸ் ஃபாதர். நாங்க அப்படியே எங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கர்த்தாவே இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பெண்கள் எல்லாம் பொறுப்பிடுங்க. யார் யாரெல்லாம் கர்த்தாவே இந்த தங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு அழகா பிரகாசிக்கணும்னு விரும்புகிறாங்களோ, அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த கரத்துல கொண்டு ஜெபிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தாங்க ஸ்பெஷல் என்பதை உணர்ந்து கொள்ற கிருபை நீங்க தாங்க சுவாமி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளும் ஆண்டவரே, நாங்க மென்ன டாமினேட் பண்றதுக்கோ, ஃபெமினிஸ்டிக் ஆட்டிடியூடோட ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாம வாழ்றதுக்கோ இல்ல சாமி. நீங்க எங்களை படைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுவதற்கு நாங்க ஞானமா பயன்படுத்துற அந்த கிருபையை நீங்க தாங்க. உலகம் இன்னைக்கு நிறைய தவறான காரியங்களை புகுத்துது சாமி. God, we want to go by your design, Father. நீங்க என்ன பெண்களுக்காக வைத்திருக்கிறீங்களோ அந்த அறிவை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஊட்டுங்க சாமி. தேவனை அறிகிற அறிவுல நாங்க வளர்ற கிருபைங்களுக்கு நீங்க தாங்க கர்த்தாவே. கிருபையுள்ள கருத்துக்களாய் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். எங்க வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நீங்க கேட்டதுக்காய் நன்றி. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு நீங்க தாங்க. அந்த பெண்கள் கர்த்தாவே திறப்புல குடும்பத்துக்காக நிற்கிற பெண்களா எங்களை நீங்க மாற்றுங்க. எங்க குடும்பத்துக்கு நாங்க தான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும் சாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நாங்க தான் உத்தரவாதம் எடுக்கணும் ராஜா. அந்த கிருபையை நீங்க தாங்க சுவாமி. அப்பா, நீங்க உதவி செய்யுங்க. எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்களுடையதையும் இயேசுவின் ரத்த கொட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா பொல்லாத கண்கள், இச்சையின் கண்கள், ஆண்டவரே ஜெல்லஸ் ஸ்பிரிட் எல்லாம் இயேசுவின் நாமத்துல சுட்டெடுத்து ஜெயெடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. எங்க குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறதுக்கா நன்றி. ஆண்டவரே, எங்க எல்லைகள்ல கர்த்தாவே நீங்க பாதுகாப்பு வேலிய போட்டிருக்கிறதுக்கா நன்றி. You're a wall of fire around us, oh Father. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பிள்ளைகளை சுத்தி அந்த அக்னி வேலிய நீங்க போடுறதுக்கா நன்றி. பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக நன்றி. கிருபையை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிலுவையில இயேசு எங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் இந்த நேரத்துல நினைக்கிறோம். எங்க பாவ சாப ரோகத்தை நீங்க சிலுவையில தூக்கிட்டீங்க சாமி. We can live peaceful and happy lives in your presence, Lord. ஆண்டவரே, நாங்க தோல்வியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்ல சாமி. அநேக பெண்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அந்த மாதிரி தங்க வாழ்க்கை வாழ்ற கிருபை நீங்க தர வேண்டுமாறு கேட்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபை, அந்த பிரிவிலேஜ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்களை கண்டுகொள்ற கிருபைய நீங்க எங்களை சூஸ் பண்ணிருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். கிருபை அநேக பெண்களுக்கு கிடைக்க நாங்க இந்த நேரத்துல திறப்புல நிற்கிறோம் ராஜா. எங்க வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நீங்க கேட்டு அங்கீகரிக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. விமன் ஃபோக் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகட்டும். உங்க நாமத்துல மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஓகே. மேரிக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் சும்மா ஒரு எனக்கு ஐ லைக்ட் ஹர் ஃபார் ஹர் லைன்ஸ். அதுக்காக தான் நான் இவங்கள சூஸ் பண்ணேன். நிறைய பெண்கள் இன்னைக்கு சாதிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி கிருபைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷம். மேரிக்கும் வந்து பாக்ஸிங் சாம்பியன். சரியா? நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த ஃபீல்ட் எல்லாம் விமன் சூஸ் பண்றாங்கன்றதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அவங்க வந்து பத்மபூஷன் அவார்டு வரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க நிறைய மெடல்ஸ் ஒலிம்பிக்ல எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு வரிகள் பாருங்க. இஃப் ஐ ப்ரே அண்ட் ஒர்க் ஹார்ட். ஒலிம்பிக்ல கூட அவங்களுக்கு அது நிறைய தடை இருந்துச்சு. தெரியும்ல எல்லாருக்கும். அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வந்து ப்ரே பண்ணணும். ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட். 2 பாருங்க. இதுதான் இந்த பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்ல. சிலர் செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ஜோம் பண்ண மாட்டாங்க. சிலர் ஜெபிப்பாங்க. எஃபோர்ட் போடணும்னா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். We should strike a balance. She says, if I pray and work hard, I too will win a gold medal ன்னு அவங்க அவ்வளவு தைரியமா சொல்றாங்க. And it's not in my hands alone. It's up to God. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? என்னோட சக்சஸ், என்னோட லைஃப் எல்லாமே காடோட கையில இருக்குன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த நேரத்துல ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். பெண் ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எனக்கு மினிஸ்ட்ரியில நிறைய விமன் இருக்காங்க. ரொம்ப ஈஸியா இல்ல. இப்ப நீங்க நியூஸ்ல பாத்துட்டே வரீங்களா? நான் விமனை கூட பிடிச்சு நார்த் இந்தியால எல்லாம் ஜெயில்ல வைக்கிறாங்க. கர்ட்டஸியே கூட இல்லாம விமன், பிரெக்னன்ட் விமன் அவங்கெல்லாம் கூட வந்து ஊழியக்கார பெண்கள் வந்து இன்னைக்கு அப்படி கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஊழியக்கார பெண்களுக்காக நம்ம விசேஷமா ஒரு விசேஷித்த ஜெப குறிப்பா நான் இத கொண்டு வந்தேன். அவங்களுக்கான நல்ல சரீரத்துல சுகம் தரணும். அவங்க ஃபேமிலியும் கவனிக்கணும், மினிஸ்ட்ரியும் கவனிக்கணும். அவங்க பிள்ளைங்கள அவங்க கேர் பண்ணணும். சோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஆண்டவரை நம்பிதான் இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம்.
இது நம்ம சொந்த பலத்துல கட்டாயம் செய்ய முடியாது. ஊழியம் பார்க்கணும், வீடியோவும் பார்க்கணுன்றது காட் தான் அந்த கிரேஸ வந்து நமக்கு தரணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேணும். டிராவல் இருக்கு, ஜர்னி மர்சிஸ் வேணும், பேசுற கிருப, என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்ட்ட என்ன பேசணும், அந்த அந்த ஒரு காட் அந்த கிரேஸ் தரணும். நெறைய ஊழிய வாய்ப்புகள் ஆண்டவர் இன்னைக்கு பெண்களுக்கு தரணும். ஒரு வல்லமையான பாத்திரமா, மைட்டி வெசலா ஆண்டவர் வந்து எடுத்து பயன்படுத்தணும். இந்த பெண்களுடைய குடும்பத்துக்காகவும், பெண்களோட ஊழியக்கார பெண்களோட பரிசுத்த வாழ்க்கை. இது ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தைய விட ஆர் லைஃப் ஷுட் ஸ்பீக் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நமக்கு யார் யாரெல்லாம் இப்ப வந்து ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து இருக்க பெண்களுக்காக மிஷனரீஸ்க்காக ஜெபிக்க போறோம். நம்ம இன்னொன்னு என்ன ஜெபிக்கணும்னா, இன்னும் அநேக பெண்கள் ஊழியத்துக்கு தங்கள ஒப்பு கொடுக்கணும்னு ஜெபிக்கணும். இன்னைக்கு ஊழியம்னா எல்லாரும் ஒரு மைக்க புடிச்சு ஸ்டேஜ்ல நின்னா தான் ஊழியம்னு நெனைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. காட் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃபரண்டான காலிங் குடுத்திருக்காங்க. எவ்ரிபடி கேன் நாட் டூ த சேம் மினிஸ்ட்ரி. இந்த மைண்ட்ல இருக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வரவே கூடாது பெண்களுக்கு. அவங்க பண்றாங்க. டோன்ட் கம்பேர் ourselves வித் எனிபடி பிகாஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ வி சோ யூனிக் அண்ட் ஸ்பெஷல். அப்போ அப்படி இருக்கும்போது நெறைய பெண்கள் ஊழியத்துக்கு தங்கள ஒப்பு கொடுக்கணும். இன்னும் யங்ஸ்டர்ஸ் நெறைய பேரு ஆண்டவரோட ஊழியத்த செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம யாராவது வச்சு அக்கா இந்த பாயிண்ட்ல நான் ப்ரேயர் பண்றேன்க்கா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அருமையாக நேசித்து நடத்துற ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளைய தினத்துல ஆண்டவர் விமென்ஸ் டே முன்னிட்டு ஆண்டவரே, இந்த தினத்துல ஆண்டவரே ஒரு விசேஷ ஜெப கூட்டமாக ஆண்டவரே பெண்களுக்காக நாங்க ஆண்டவரே பெண்களாக நாங்க ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே நீதாவே இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவரே தம்முடைய ஊழிய பாதையில ஆண்டவரே எவ்வளவோ பெண்கள் ஆண்டவரே உண்மை கனப்படுத்தி ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிரதானமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மேரி மார்த்தா போன்றவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அவங்க நமக்கு பணிவிட செய்தது மட்டுமல்ல ஆண்டவரே நீர் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே ஊழியம் செய்தீரோ ஆண்டவரே அநேக பெண்கள் ஆண்டவருடைய அநேக காரியங்கள்ல ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உணர முடிகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாட்கள்ல ஆண்டவரே நீதாமே ஆண்டவரே ஒரு பெரிய வாசல் ஆண்டவரே பெண்களுக்கு நீதாமே திறந்திருக்கிறீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அநேக பெண்கள் ஆண்டவரே அபிஷேகமுடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே தம்முடைய வல்லமையினால் நீ அவர்களை இடைகட்டலும்படியாக ஜெபிக்காண்டவரே அவர்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் கொடுத்த தாளந்தை உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக ஆண்டவர் பயன்படுத்தத்தக்கதாக நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்காண்டவர் கத்திரங்களோட சத்தத்திலும் பலப்படுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீதாமே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் சுடர்களாக உமக்காக பிரகாசிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்காண்டவர் எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கையுடையவர்களாக தங்களுடைய பரிசுத்தத்தை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்காண்டவரே இப்படிப்பட்ட ஊழியத்துல இருக்கிற பெண்கள் காண்டவரே பரிசுத்தாவியானவரே நீர் நல்ல விவேகத்தையும் ஞானத்தையும் பகுத்தறிவை நீர் அதிகமாக தந்தருளும்படியாக ஜெபிக்காண்டவரே எங்களுடைய ஊழிய பாதைகளிலே ஆண்டவரே நல்லவர்களே நாங்கள் ஆண்டவரே சந்திப்போம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுதந்திரங்கத்தாவே சரியில்லாதவர்கள் நாங்கள் ஆண்டவரே சந்திப்போம் ஆண்டவரே யார் இடத்துல என்ன பேச வேண்டும் யார் இடத்துல என்ன சொல்ல வேண்டும் எங்கே நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எங்கே நாங்கள் ஆண்டவர் சுதந்திரங்க அந்த இடத்தை விட்டு நாங்கள் போய்விட வேண்டும் எங்கே நாங்கள் ஆண்டவர் சுதந்திரங்கத்தாவே உமக்காக வேண்டும் ஆண்டவர் சுதந்திரங்கத்தால் நாங்கள் ஆண்டவர் தைரியமாக நிற்க வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவரே அதிகமாக நீர் தந்திரலும்படியாக உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிற ஆண்டவரே சுதந்திரங்கத்தாவே ஒவ்வொரு திருச்சபையில் ஆண்டவரே தாளந்துடைய பெண்களை ஆண்டவரே அந்த திருச்சபை பயன்படுத்தத்தக்கதான வாசல்களை ஆண்டவரே நீர் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே சோதரங்கத்தாவே சோதரம் சோதர ஆண்டவரே அக்கா சொன்னதே போல் ஆண்டவரே ஒரு பெண்ணுக்கு நீர் கொடுத்த தாளந்தையோடு ஆண்டவரே இன்னொரு பெண்ணுக்கு ஆண்டவரே அது வித்தியாசமாக இருக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த தாளந்தை ஆண்டவரே ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரே உம்மிடத்துல இருந்து ஜெபித்த அது என்ன என்று ஆண்டவரே அதை கண்டுபிடித்து அது உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக பயன்படுத்தத்தக்கதாக கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கையை நீர் தாமே விரும்புகிறீர் ஆண்டவரே நாங்கள் உமக்காக இனிமையான கனிகளை ஆண்டவரே கொடுக்கிற ஆண்டவரே பாத்திரமாக ஆண்டவரே அந்த விருட்சமாக நீர் எங்களை மாற்றும்படியாக உம்மை நோக்கி ஆண்டவரே விண்ணப்பிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கனி இல்லாத ஜீவியம் ஆண்டவரே இப்பொழுது எங்களிடத்திலே காணப்படுமானால் அதை இப்பொழுதே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அப்புறப்படுத்தி போட முடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே
அந்த கனி கொடுக்காத அந்த அத்தி மரத்தை நீர் தாமே சபித்தீர், அது பட்டு போயிட்டுது ஆண்டவரே. ஆனால் நாங்களோ ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்காகவும் எங்களுடைய திருச்சபைக்காகவும் எங்களுடைய சமூகத்துக்காகவும் எங்களுடைய உலகத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக ஆசீர்வாதமாக காணப்படத்தக்கதாக நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கின்ற எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் அன்று அற்பமான ஆண்டவரே சோத்திரங்க தாவே பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவாகிய நீர் எங்களை பயன்படுத்த முடியாது உங்களுடைய கையில ஆண்டவரே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அதிகமான தாழ்மை நீதாமே தந்தருளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஊழியத்தையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகள் எங்களுடைய எல்லா பொறுப்புகளை நாங்கள் நேர்த்தியாக செய்யத்தக்கதாக நல்ல ஞானத்தை நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தந்துருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எல்லாவற்றும் செய்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியமும் நல்ல மனபலமும் நல்ல உற்சாகத்தின் ஆவியும் ஊழிய வாஞ்சியும் ஆண்டவரே அதிகமாக தந்துருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக திருச்சபையில ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே பெண்கள் ஆண்டவரே பாடலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைகள் மாறி ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே பேசும் தரம் உடையவர்களே ஆண்டவரே நீதாமே உருவாக்கும்படியாக உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே நீர் கொடுத்த ஆண்டவரே எல்லா ஊழியக்காரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவளை தொடர்ந்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரை பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னையும் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஜெம்மக்காவை பயன்படுத்தும். அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்கள்ல உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே நிறைவாக காணப்பட்டு நல்ல ஊழிய பெருக்கம் உண்டாகத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தை ஜெபித்து முடிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவ ஆண்டவர் வந்து ஏற்படுத்த போறாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். சோ இப்போ வந்து ஆண்டவர் நம்மள ஸ்பெஷல் யூனிக்கா படைச்சிருக்காங்க. நம்மளோட வாய்ஸ், பிசிக் எல்லாம் டிஃப்ரெண்டா. அப்புறம் நான் சொன்னேன் கேர்ள்ஸ்க்கு காமனா என்ன ஸ்பெஷாலிட்டி நம்மள ஆண்டவர் வந்து யூனிக் ஸ்பெஷலா படைச்சிருக்காங்க. காட் நம்மள ரொம்ப டிஃப்ரெண்டா படைச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னைக்கு அந்த டிஃபரன்ஸ்ன்ற பேர்ல நம்ம என்னோட கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எல்லாம் புகுத்தக்கூடாது. ஆண்டவர் என்ன விரும்புறாரோ அதை நம்ம செய்யணும். ஸோ என்னோட சேயிங் அண்ட் டூயிங்ல வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. நான் என்னோட ராங்னு சொல்ற அந்த தைரியம் எனக்கு இருக்கணும். ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு செய்துட்டு இருக்க கூடாது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்டா வாழ அழைக்கப்படுகிறோம். உலகத்தார போல நம்ம அழைக்கப்படல. அப்போ நம்ம வார்த்தையில நம்ம ஒண்ணு சொன்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் ப்ரீச் பண்ணா அதை ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட அட்டென்ஷன் பெண்கள் வந்து ஈஸியா தே கேன் கெயின் அட்டென்ஷன் இல்லையா? அப்போ நம்மளோட ட்ரெஸ், நம்மளோட பிஹேவியர் எப்படி மற்றவர்களை போல இருக்காம வித்தியாசமா இருக்கணும். எல்லாரும் போடுற ட்ரெஸ் ஒரு மாடஸ்ட் விமன் போட முடியாது. ஆண்டரை நேசிக்கிற ஒரு பெண் எல்லாரும் போடுற மாதிரி போட முடியாது. மேபி இந்த உலகம் அதை அப்ரூவ் பண்ணலாம். பட் என்ன ஆண்டவர் அப்ரூவ் பண்றாரா? என் ஆண்டவருக்கு அது பிடிச்சிருக்கா? நம்ம கேட்கலாம். ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இங்க போலாமா? நம்ம கேட்கலாம். ஆண்டவர் அது கூட ஒரு அம்மாட்ட நம்ம அதை கேட்கும்போது ஹாப்பியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ரொம்ப அதை விரும்புவார். சோ நம்ம எப்படி பரிசுத்தமா நம்மளுடைய செய்கை நம்ம தேவையில்லாத பீப்புள ராங் பீப்புள நம்ம லைஃப்ல இன்வைட் பண்ணிடக்கூடாது பை சீக்கிங் அட்டென்ஷன். ஸோ டிஃப்ரெண்டா வாழ்றோம்னு சொல்லி நம்ம இன்டிஃப்ரெண்டா தெரிந்துடக்கூடாது. அதே மாதிரி அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு நம்ம ரொம்ப கேர்ள்ஸ் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். விமன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த ப்ராப்ளம் வந்து வெறும் டீனேஜர்ஸ்க்கெல்லாம் கிடையாது, அன்மேரிடுக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு குடும்ப பெண்களும் தே ஆர் அ டேஞ்சர் கேர்ஃபுல்லா இல்லைன்னு சொன்னா. யார்கிட்ட பேசுறோன்றதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருக்கு சாட்சியான வாழ்க்கையை அழைக்கப்பட்டிருக்கிற பெண்கள் எல்லாரோடையும் ஒன் ராங் பர்சன் இன் ஆர் லைஃப் கேன் டாப்பிள் தி ஷிப் இல்லையா? அந்த யோனா பாருங்க, ஒரு ஆள் தான் யோனா மொத்த ஷிப்பையும் அலக்கழிச்சிட்டு போயிட்டாரு. ஒரு ராங் பர்சன். காட் நம்மளுக்கு வச்சிருக்கிற டெஸ்டினியை நம்ம ரீச் பண்ணிக்க முடியாது. அதுதான் ப்ராப்ளம் இங்க. சோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எதுவுமே தவறுதான். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ரொம்ப ஓவர் பொசசிவா யார் மேலயும் நம்ம இருக்கக்கூடாது. காட் தான் ஷுட் கெட் ஆர் ஃபர்ஸ்ட் லவ், ஆர் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். நம்ம ஃபேமிலியை தவிர நம்ம யார் மேலையும் நம்மளோட அந்த அக்கறையை அவங்க காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. We can pray for them, that's all. If you cross the border, we will be in trouble. அந்த ஞானம் அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கட்டாயம் தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருக்கு. அந்த அடிக்ஷன்ஸ்ல நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. செல்போன் ஒரு மெயின் ப்ராப்ளம். பிள்ளைய பார்க்காதுன்னு சொல்லிட்டு அம்மாவே மணிக்கணக்குல பார்த்தா
the mother cannot set an example to the child. அப்புறம் என்ன பார்க்குறோன்றது இருக்கு. மற்ற ஹேபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நெறைய பெண்கள் கூட குடித்து வெறிக்கிற நிலைமைய நம்ம அந்த ஐடி காரிடார்லாம் போனா அழகா ரோட்லயே பார்க்கலாம் இன்னைக்கு. பெங்களூர் தான் போணும்னு இல்ல. சென்னையிலயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பல பகுதிகள்ல பார்க்கலாம். சிகரெட் பிடிக்கிற பெண்கள் பார்க்கலாம். இங்க நம்ம சென்னை சிட்டில சொல்றேன் நானு. நம்ம ஹை கிளாஸ்ல தான் குடிக்கிறாங்கன்னு யோசிக்கிறோம். நான் லிட்டரலா என் கண்ணால பார்த்திருக்கேன். நான் போற மினிஸ்ட்ரில அந்த பிள்ளை சொல்லுவா, "எங்க அம்மா குடிப்பாங்கக்கான்னு." எனக்கு அத நம்பவே முடியாது. ஒரு நாள் மினிஸ்ட்ரிக்கு நான் போகும்போது, அந்த அம்மா நாங்க காரு போயிட்டுருக்கோம். அவங்க ரோடுக்குள்ள. அத தாண்டி முடியல. ஏன்னா, அந்த அம்மா நடுவுல வழியில குடிச்சிட்டு படுத்திருக்கிறாங்க. பட்ட பகல்ல 3 மணிக்கு சண்டே போறோம் இந்த மினிஸ்ட்ரிக்கு. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு பெண்கள் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். பிள்ளை அம்மாக்காக ஜெபிக்கிற நிலைமையில இன்னைக்கு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம டிஃபரெண்ட்டா வாழணும் அப்படின்னு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். பட் இன்டிஃபரெண்ட்டா நம்ம வாழ்ந்துறக்கூடாது. வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் அண்ட் லீட் லைக் ஜீசஸ். நம்ம இன்னைக்கு கிறிஸ்டியன் அம்மாமார், தாய்மார், பெண்கள் இன்னைக்கு ஒரு ஒரு முன்மாதிரியா நம்ம இந்த உலகத்துக்கு வாழணும். நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும்போது நம்மள பீப்பிள் கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம பேச்சா இருக்கட்டும், குணாதிசயம், நம்ம நம்மளுடைய பழக்கமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கவனிப்பாங்க. நம்ம வாழ்க்கை இயேசுவ காண்பிக்குமா? இயேசுவ போல ஒரு பெண் லீட் பண்றோமா? இன்னைக்கு நம்மளோட ஹேபிட்ஸ் என்ன? நம்மளோட கேரக்டர் என்ன? நம்ம யார் கூட பேசுறோம்? நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம்? இது எல்லாமே மேட்டர்ஸ் அ லாட். ஆஸ் அ விமன் ஆஃப் காட், விமன் ஆஃப் வொர்த், வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். இன்னைக்கு ஒரு பெண் அவங்க குடும்பத்துக்கு திறப்பின் வாயில நிற்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் நானும் தான் நம்ம குடும்பத்துக்கு நிக்கணும். தினமும் காலையில இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள அப்படியே உங்க ஃபேமிலிய கவர் பண்ணுங்க. தினமும் நீங்க ஒரு காரியம் எடுத்து எடுத்து ஜெபிங்க. பார்த்து ஜெபிங்க. பிள்ளைக்கு தலையில கைய வச்சு ஜெபிச்சு அனுப்புங்க. நீங்க அனுப்புறீங்க வெளிய. நீங்க பின்னாடி என்ன கேன் யூ போலீஸ் தெம் யூ நோ வாட் தே ஆர் டூயிங் இன் ஸ்கூல் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன பழக்கம் வச்சிருக்காங்க? எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்க விசுவாசத்தோட அவங்க தலையில கை வச்சு அவங்கள கவர் பண்ணி ஜெபிங்க. விசுவாசிச்ச தாய் என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஜெபிச்சு எந்த தாய்க்கும் ஃபெயிலியரே கிடையாது. நான் என்னோட மினிஸ்ட்ரில நான் என் கண்ணால பார்க்கிறேன். யார் எந்த அம்மாலாம் என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், பிள்ளைய படிக்க ஜெபிக்க சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படணும்னு எந்த தாய்லாம் சொன்னாங்களோ, அவங்க அவங்க சில்லுலாம் ஆண்டவர் வந்து ஸ்கூலிங் முடிக்கிறதுக்குள்ள ரட்சிக்க அடைகிறத நான் பார்க்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? அந்த தாயோட கண்ணீர். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்க? உங்களோட ஃபேமிலிக்காக, உங்க ஹஸ்பண்டோட லைஃப்காக, அவங்களோட வொர்க்குக்காக, அவங்களோட ஹெல்த்க்காக, உங்க ஃபேமிலிக்காக நீங்க தான் வி ஷுட் ஒன்லி ஸ்டாண்ட் இன் த கேப். நோ சாய்ஸ். ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க பத்தாது. நீங்க பாரம் எடுத்து திறப்பின் வாயில இன்னைக்கு நிற்கணும். வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். ஆண்ட இடத்துல நம்மள ஒப்பு கொடுத்து டிஃப்ரெண்டா வாழ அழைக்கப்படுற நம்ம இன்டிஃபரெண்டா ஆயிடக்கூடாது. ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? நம்மளோட இன்டென்ஷன், நம்ம ட்ரெஸ், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு. Maria sister, do you want to pray? Okay. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Abba Father, we as women, my dear Father, Lord, we are very grateful to you in so many aspects of our life, my dear Father, Lord. As sister said, we should be different. Different means godly difference, my dear Father, Lord. When we accept you as our personal Savior, my dear Father, Lord, when you are our everything, my dear Father, Lord, our life should be your model, my dear Father, Lord. We should be in your each and every step we take. People should see you in us, my dear Father, Lord. So not only the outfit should be pleasing to you, my dear Father, Lord, our behaviors, our self-respect, our attitudes in our family, in our society, in our workplace, and wherever we go, my dear Father, Lord, people should see you in us, my dear Father, Lord. Likewise, my dear Father, Lord, there are so many women, my dear Father, Lord, although they are having beautiful family, lovely children, my dear Father, Lord, they are going astray in several ways, my dear Father, Lord, due to internet connections, due to unwanted chats,
due to several other connections in office, meeting the opposite sex relationship, my dear Father Lord. Bind all that, my dear Father Lord. Yes, my dear Father Lord. They are not wantingly doing it, my dear Father Lord. It's some type of craze for them, my dear Father. Some type of attraction for them, my dear Father Lord. It's the work of the evil, my dear Father Lord. So when each and everyone draw closer to you, my dear Father Lord, especially as sister said, we should put hands on our children and pray for them. Yes, my dear Father Lord, in this society, my dear Father Lord, we expect good and positive for each and every person and situation, my dear Father Lord. But when we step out of our house, there is things which is out of our hands, my dear Father Lord. So before we go to our duties or whatever we do, my dear Father Lord, even let us put hands on our children and play, and let us pray for our days of our day, my dear Father Lord, to begin our day with your guidance, my dear Father Lord. Yes, my dear Father Lord, we should not be caught in any type of unwanted issues, my dear Father Lord, because we as women, my dear Father Lord, we should be like the women in the Bible, my dear Father Lord, like Sarah, my dear Father Lord, like Sarah and so many other blessed women, my dear Father Lord. Yes, my dear Father Lord, Sarah, Elizabeth, all of them were so patient, my dear Father Lord, so dedicated, my dear Father Lord. So likewise, my dear Father Lord, since few hours more we are going to celebrate this World International Women's Day, my dear Father Lord. There is pride in us, my dear Father Lord. So to keep up to the pride, let us be uh, uh, as you wish, my dear Father Lord, so that people will see you in us, my dear Father Lord. Our children, our society, and everyone will be blessed, my dear Father Lord. Likewise, bless even the less fortunate women, my dear Father Lord, and women who are not drawn closer to you, my dear Father Lord. They have not tasted your good words. They are not tasted your words as a honey to our mouth. They are not experienced that, my dear Father Lord. So many of them are gone astray, my dear Father Lord, and some of them are doing that type of work for their livings, my dear Father Lord. So break all that issue, my dear Father Lord. Yes, my dear Father Lord, there is one God, my dear Father Lord. Every knee shall bow, every tongue confess, because you're the King of Kings and the Lord of Lords, my dear Father Lord. So you know, my dear Father Lord, whoever is not accepted you, my dear Father Lord. And although even if they have accepted you, there are so many who's gone astray, my dear Father Lord. Bring them all to one fold, my dear Father Lord. As you said, there should be one father, one shepherd, and one flock, my dear Father Lord. And that flock should be as obedient as you were to your Almighty Father, my dear Father Lord. Thank you, Father. Thank you, Father, for giving me this privilege, my dear Father Lord. Thank you, Father, for blessing each and every one of us who are gathered in this dedicated prayer session, my dear Father Lord. All praise and glory to you, my dear Father Lord. Praise and thank you, Father. Amen. Amen. ஆமென். க்ளோரி டு காட். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. கடைசியா இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஒரு பெண் வந்து ஆண்டவருக்குள்ள தன்னை முதல்ல உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தான் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறா, அதுல பிரயோஜனமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த பெண் பெற்றிருக்கணும். ஒரு ஜலத்தினால ஆவினால பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. சோ பெண்களுடைய ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, அபிஷேகத்துக்காக, இந்த 3 காரியத்துக்காக. இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட்ல. என்னதான் நம்ம படிச்சாலும், நம்ம பட்டங்கள் வாங்கினாலும், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எல்லாம் இருந்தாலும் இட் பாய்ல்ஸ் டவுன் டு ஜஸ்ட் திஸ். இது இல்லைன்னு சொன்னா ஒரு வாழ்க்கையில அர்த்தமே இல்லைல்ல. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. நம்மளும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். தனியா இல்ல. நம்ம கூட ஒரு கூட்ட ஆத்துமா. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி தான். கரெக்ட்டா? ஆசையா இருக்குல்ல? ஆண்டவர் வந்து வெல் டன் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட்ன்னு நம்மள கூப்பிடும்போது, என்னோட ட்ரீம், நான் அடிக்கடி அந்த விஷன் அத நான் எப்பயுமே நினைப்பேன்.
நான் போய் அந்த கிரீடம் வாங்குவேன். என் பக்கத்துல சுத்தி என்னோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் யாருக்கெல்லாம் ஏசப்பா பத்தி சொன்னேனோ, அவங்களும் வந்து அங்க நின்னு அந்த வெல் டன் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட்ன்னு ஆண்டவர் சொல்லி அந்த கிரீடத்த பெற்றுக்கொள்ளணும். என்னோட விஷன். ஸோ நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வி ஹேவ் டு சேஃப்கார்ட் ஆர் லைஃப். ரட்சிப்பின் அனுபவம் எல்லா பெண்ணுக்கும் வேணும். அதுக்கு அடுத்தது தான் மற்ற எல்லாமே. ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்ப தரணும். அத பாதுகாக்கணும். பாவத்துல விழுந்துராம பாதுகாக்கணும். அதுக்கு வேண்டிய அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங்க தரணும்னு சொல்லி இந்த விமென்ஸ் டேல நம்மள கமிட் பண்ணி க்ளோசிங் பிரேயர் அக்கா பண்றீங்களா? ஸோ இந்த ஓகே. 3 காரியம் வைத்து க்ளோஸ். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தினத்துல ஆண்டவரே இந்த பிரேயர் மீட்டை விசேஷமாக பெண்களுக்காக நாங்கள் ஏறெடுத்த ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீதாமே அங்கீகரித்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உமக்காக ஊழியம் செய்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவர் தங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களை தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய வல்லமையினால் நீதாம் இடைக்கட்டலும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால் அவர்கள் நிறைந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே உலகத்தை ஆதாயம் பண்ணுகிறது மட்டுமல்ல ஆண்டவரே, தங்களுடைய ஆத்மாவை அவர்கள் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபை வரங்களால் அவர்களை நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவரே பெண்களாகிய எங்களுக்கு ஆண்டவரே எவ்வளவோ கன்னிகள் ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் தேவனை ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நாங்கள் முன்னிறுத்தினால் ஆண்டவரே எந்த மனிதனும் எந்த தீங்கானும் எங்களை எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகளை நீதாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய பரிசுத்தத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலங்களை நீதாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்துல தங்களை ஒப்படைக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உலக பிரகாரமான வேலைகள் என்று வேலை வேலை என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய நேரத்தை தன்னுடைய நாளை ஆண்டவரே கழிக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறதுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே பணம் ஆண்டவரே அவசியம். அதுக்காக நாங்கள் உழைக்க வேண்டியது என்று மிகவும் அவசியம் ஆண்டவரே. அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது ஆண்டவரே. அது நீர் எங்களிடத்துல ஆண்டவரே விரும்புகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆசை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நிறைவேற்றும் ஆண்டவரே கருவிகளாக ஒவ்வொரு பெண்ணாக எங்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பாதையில உம்முடைய ரட்சிப்பில் ஆண்டவரே வழிநடத்துவதற்காக நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆண்டவரே பாப்பாவுக்காக ஆண்டவரே லியானா ரூத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீதாமே ஆசீர்வதித்து பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு வயதில் ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவள் அவள் தேர்ந்த மகளாக காணப்பட ஜெபிக்கிற மகளாய் காணப்பட அனுக்கிரசிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துல உள்ள எல்லா தீங்கான காரியங்கள் இருந்து ஆண்டவரே பிள்ளையை நீதாமே விடுவித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய மெய்யான ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தம்முடைய அபிஷேகத்தினால் அவளை நிறைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்னுடைய 13வது வயசுல ஆண்டவரே உம்மை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டு தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக நீதாமே கிருபை செய்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரே என்னுடைய மகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவரே என்னுடைய கணவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே மூத்த அண்ணிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இவ்வளோ வருடங்களாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே விக்கிர வழிபாட்டுல இருந்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரோட குடும்பத்துல பயங்கரமான நெருக்கடியை ஆண்டவர் நீதாமே கொடுத்து அவர்கள் ஆண்டு தங்களுடைய விக்கிர வழிபாடுல இருந்து விடுபட்டு ஆண்டவரே உண்மை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. அதுல அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அவரோட கணவரை நீதாமே சந்தித்த ஆண்டவரே கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நீதாமே வழிநடத்தும்படியாக ரோசியாக்காவுக்கு அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இது போல அநேக பெண்கள் இருக்காங்க ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே கர்த்தரை தேடுறாங்க, வாஞ்சிக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆனாலும் ஆண்டவரே தங்களுடைய வீட்டில் உள்ள ஆண்டவரே கணவர் ஆண்டவரே ரட்சிக்கப்படாதனால் ஆண்டவரே காலப்போக்குல ஆண்டவரே அவங்க ஆண்டவரே வழி விலகுற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைகள் ஆண்டவர் நீதாமே மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு பெண்ணை நீதாமே பலப்படுத்தும். ஒவ்வொரு பெண்ணை தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைவேற்றலும். ஒவ்வொரு பெண்ணும் உமக்காக வாழ கிருபை செய்யும். ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே பரிசுத்தமாக வாழத்தக்க
உருவாக்கத்தக்கதாக கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சந்ததியை உருவாக்கத்தக்கதாக, பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கத்தக்கதாக, நீதியை போதிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக ஆண்டவரே, தன்னுடைய ஆண்டவரே சோதரங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கத்தரை ஆண்டவரே காட்டுகிற ஆண்டவரே தாயாக ஒவ்வொரு பேரும் எங்களை மாற்ற முடியாக ஜெபிக்க ஆண்டவரே. நீதாமே ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ பெண் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே சோதரங்க உமக்குள் நீதாமே அவர்களை உருவாக்குனதுக்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய ஊழியங்களை நீதாமே ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொண்டாண்டு விசேஷமாக ஆண்டவரே மரியா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீதாமே பொறுப்பெடுத்து அவருடைய எல்லா தேவைகளையும் நீதாமே சந்தித்தாண்டவரே. அவர்கள் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றும் தம்முடைய சம்பூர்ணத்தினால் நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தில் ஜெபத்தை முடிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு முழு உள்ளமே உள்ளமே பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். 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 தேங்க்யூ So, அக்கா. தேங்க்யூ happy சார். Women's Day. Thank A you. strong woman works out every day to keep her body in shape, but a woman of strength kneels in prayer to keep her soul in shape. ரெண்டுமே முக்கியம், equally important. So in the Women's Day, I wish and pray this Women's Day will be a very lovely reminder of God's faithfulness in our life, and also may God bless us and our families and our ministry. God bless you. Thank you all. Thank you. Yes. தேங்க்யூ அக்கா. Thank you, தேங்க்யூ சோ sister. மச் ஃபார் யுவர் டைம். உங்களுடைய அந்த ஜெபத்துக்காக நன்றி. நேர்களே, இந்த தினத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் விசேஷமாக பெண்களுக்கு எங்களுடைய தரப்புல இருந்து ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருக்காக வாழுகிறதுக்கு இந்த தினத்துல நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களுடைய குடும்ப ஜெபங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை, உங்களுடைய குடும்பத்தை ஜெபத்திலே தாங்கி நீங்கள் ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாங்கள் ஜெசிலியா பிரேயர் பேண்ட் மூலமாக வருகிற வாரம் வியாழக்கிழமை வருகிற வாரத்துல இருந்து ஈச் Thursday 8:30க்கு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அக்கா. Thank தேங்க்யூ you. சிஸ்டர் மாரியா. தேங்க்யூ. Praise the Lord. Yeah, praise the Lord sister.